சந்தோஷமான குடும்பம். ஒவ்வொரு நாளும் அம்மா தன் மகனை பள்ளிக்கு அழைத்துச் செல்வாள். அவனை பள்ளியில் விட்டுவிட்டு தன் சின்ன மகளுடன் வீடு திரும்புவாள். ஆனால் ஒரு நாள் அந்த பாதை அவர்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பின்னால் வந்த கார் அவர்களை மோதி தள்ளியது. அம்மாவும் அந்த சின்ன குழந்தையும் தரையில் விழுந்தார்கள். அம்மாவுக்கு தலையில் பலமான அடிபட்டது. குழந்தை அம்மா அம்மா என்று அழுது கொண்டே இருந்தது. ஆனால் அம்மா எழுந்திருக்கவே இல்லை. அந்த நிமிஷத்தில் பள்ளியில் இருந்த மகனிடம், பாபு, உங்க அம்மா இறந்துட்டாங்க என்று சொல்லியதும் அவன் இதயம் நின்று போன மாதிரி ஆனது. அம்மா என்று அழுது கொண்டே அவன் ஓடினான். அவன் ஓட்டம், அவன் பயம், அவன் கண்ணீர் அனைத்தும் ஒன்றாக கலந்துவிட்டது. அவன் வந்து பார்த்தபோது அம்மா அசையாமல் கிடந்தாள். அவன் உலகமே அந்த இடத்திலேயே உடைந்து போனது. இறுதி சடங்கு நடந்தது. அம்மாவை கண்ணீரோடு விடை பெற்றான். அந்த இரவு தன் தங்கைக்கு உணவு கொடுக்க முயற்சித்தான். ஆனால் அந்த சின்ன குரல் சொன்னது, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும். அந்த வார்த்தை அவனின் இதயத்தை கிழித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு மூலையில் அமர்ந்தான். பிறகு மெதுவாக எழுந்து அம்மா அணிந்திருந்த புடவையை எடுத்தான். அதை தான் உடுத்திக் கொண்டான். பார், அம்மா இங்கதான் இருக்காங்க என்று சொன்னான். அந்த சின்ன தங்கை ஒரு நிமிஷம் நின்று பார்த்தாள். பிறகு மகிழ்ச்சியாக ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? அந்த நிமிஷத்தில் அவன் அண்ணன் இல்லை, ஒரு அம்மாவாக மாறிவிட்டான். தன் தங்கையின் சிரிப்புக்காக தன் கண்ணீரை மறைத்தான். தன் தங்கையின் சந்தோஷத்துக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அந்த நாளிலிருந்து அவன்